ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு நிறைய சத்தம் கேட்கும். ஐம் சாரி ஃபார் தேட். ஏன்னா குருவி சத்தமாக இருக்குது, நான் ஒன்றும் பண்ண முடியல. இங்கே தான் லைட்டிங்கும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே தான் எடுத்து ஆகணும். ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பற்றி வீடியோனா, இட்ஸ் பேசிக்காக வந்து டே இன் மை லைஃப் vlog மாதிரி தான். ஜஸ்ட் ரேண்டம் திங்ஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனும் இருக்குது. அது வந்து ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன். ஸோ மலேசியாவில் வளகாப்பு எப்படிலாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் ஆஃப் தட் மாதிரி காமிப்பேன். ஸோ அவ்வளோதான், இதுக்குள்ள போகலாம். ஸோ நான் வந்து எந்திரிச்சோன்னே இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து பண்ணிட்டேன். அது வந்து இந்த வீடியோ நான் காட்டல, பிகாஸ் நான் வந்து அது ஷார்ட்ஸ்க்காக எடுத்திருந்தேன். அது நேரத்துக்கு அப்லோட் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் அந்த ஷார்ட்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, தலைக்கு வந்து எண்ணெய் பூசினேன். பிகாஸ் ஒன்ஸ் வீக் வந்து நான் தலைக்கு எண்ணெய் பூசி ஊற வச்சுட்டு தென் வந்து நான் தலை குளிப்பேன். ஸோ அந்தமாதிரி குளிச்சுட்டு அண்ட் தென் என்னோட பேசிக் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஐ மேட் மை காஃபி. ஸோ காஃபி குடிச்சிட்டு வேறு பெருசாக எனக்கு எந்த வேலையும் இல்லை. பிகாஸ் இன்றைக்கி வந்து என் அம்மாவுக்கு லீவுனால மோஸ்ட்லி அவங்க வந்து சமையல் வேலையை பார்த்துப்பாங்க. ஸோ நம்மளுக்கு பெருசாக எந்த வேலையும் இருக்காது. சும்மா அப்படியே காஃபி குடிச்சிட்டு சில் பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் வந்து என்னோடய காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே சும்மா சில் பண்ணிகிட்டு இருந்தேன். பிக் பாஸ் பார்த்தேன். அண்ட் என் வீட்டில் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, என் வீட்டு பக்கத்தில் வந்து pretty much என்னோட நெய்பர்னு கூட சொல்லலாம். ஸோ என்னோட நெய்பர் வந்து டாக் வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலி அவங்க டாக் கூட கிடையாது, இட்ஸ் a ஸ்ட்ரே டாக். பட் வந்து அவங்க வந்து அதை பார்த்துக்குறாங்க. அவங்க சாப்பாடு போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அது ரொம்ப அவங்க வீட்டில் தான் இருக்கும். ஸோ pretty much இட்ஸ் their டாக். ஓகேவா? ஸோ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து எங்கள் துணியை வந்து எங்கள் வீட்டு வாசலில் தான் போடுறோம். எங்கள் வீட்டு வாசலில் தான் எங்கள் துணியை நாங்கள் காய போடுறோம். பட் அந்த டாக் மேலே வந்து அந்த பெயின் மாதிரி இருந்திருக்கு. அது வந்து இங்கிலீஷில் வந்து டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த டாக் மேலே இருந்திருக்கு. அண்ட் அது வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், வீட்டுக்குள்ளே அதை வச்சுருக்க மாட்டாங்க. அது அப்படியே சும்மா போயிட்டு இருக்கும். நைட் ஆனால் மட்டும் அவங்க வீட்டில் போய் அது படுத்துக்கும். ஓகேவா? ஸோ அந்தமாரி அது வெளியே இருக்கும்போது எப்படியோ ஒரு வழியில் அது வந்து அந்த டிக் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னு தெரில. எங்களோட கெஸ் படி நாங்கள் வெளியே தான் துணி காய போடுறோம். மேபி அது வந்து அப்படியே ஆகிருக்கலாம். அண்ட் நாங்கள் எங்கள் துணியை வந்து எடுத்துகிட்டு வந்த பிறகு சோஃபா நாற்காலியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மடிக்க ஆரம்பிப்போம். ஸோ மேபி அப்படி ஏதோ ஒரு வழியில் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. தட் சம்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, என்னோடய பிரதருக்கு வந்து அது எஃபெக்ட் ஆயிடுச்சு. அது வந்து அந்த டிக் வந்து அவங்களோட ஸ்கின்குள்ளே வந்து கடிச்சு உள்ளுக்கு போயிடுச்சு. எங்கன்னா அவங்களோட தொடை ஏரியாவில். ஓகேவா? இமேஜின் பண்ணி பாருங்கள். தொடை ஏரியாவில் வந்து ஒரு பூச்சி வந்து கடிச்சு உள்ளுக்கு போய் என்ன அது வந்து ஒரு மாதிரி அப்படியே கொப்பளம் மாரி ஆயிடுச்சு. ஸோ மேபி ஏதோ ஒன்று ஆச்சுன்னு சொல்லி இன்றைக்கி கிளினிக் போய் பார்க்கும்போது டாக்டர் வந்து லைட்டாக ஒரு மைனர் சர்ஜரி பண்ணி பார்க்காங்க. உள்ளுக்கு அந்த டிக் வந்து உயிரோட ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கு. அது வந்து அவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு, ரத்தத்தை குடிச்சு வளர்ந்துருச்சு இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பெட்ஸ் வளர்க்குறீங்களா, நீங்கள் டாக்ஸ் கேட் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களா, பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஜஸ்ட் பிகாஸ் 4 பேர் நம்ம நல்லவங்கன்னு சொல்லணும், 4 பேர் வந்து நம்மளை பற்றி பெருமையாக பேசணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வச்சுக்கூடாது. ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்காதீங்க. ஒன்று வச்சுக்கிறீங்கன்னா ரெஸ்பான்சிபிளாக இருங்க. அதுக்கானதை நீங்கள் பண்ணால் தான் அது யாருமே எஃபெக்ட் பண்ணாது. இப்போது எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை, நாங்கள் டாக்ஸ்லாம் எதுவுமே வளர்க்க மாட்டோம் எங்கள் வீட்டில். பட் எங்கள் வீட்டில் இல்லாத ஒன்றுனால நாங்கள் எஃபெக்ட் ஆகுறோம். இப்போது என் பிரதர் வந்து போய் அந்த சர்ஜரிலாம் பண்ணி இஸ் ஆன் மெடிக்கேஷன் now. தேவையில்லாத ஒரு பிரச்சனை தானே அது எங்களுக்கு. ஸோ பி ரெஸ்பான்சிபிள் கைஸ். நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக அக்கௌண்டபிளாக இருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து முதல்ல சொல்லியிருந்தேன்ல, இந்தமாரி நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு இப்போ வந்து கடையை தேடி போயிட்டுருக்கோம். எல்லோரும் மோஸ்ட்லி இந்த லட்டு அப்படி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நம்ம வந்து டிசர்ட் மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் அங்கே போய் பார்ப்போம் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். ஓகே, ஸோ டிசர்ட் பிளான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து 5:30 மணிக்கு வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. மணி இப்போவே வந்து 3:40. ஸோ கண்டிப்பாக வந்து 1 ஹவரில் வந்து கேக்லாம் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணி போனேன்னா, அந்த ஷெல் டாட் மாதிரி இருக்கும், அது வந்து மட்டும் நம்ம வாங்கிட்டு சாக்லேட் ஊற்றி எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி பிளான் பண்ணி போனோம். பட் அதுவும் சரியாக கிடைக்கல. ஸோ செகண்ட் ஆப்ஷனாக வந்து நம்ம வந்து பழங்களே வாங்கிட்டோம், ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டோம். ஓகே, ஸோ அது ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ரெடி ஆயாச்சு. நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து அந்த கிளிப்பிங் பார்க்க மாட்டீங்க, ஏன்னா வந்து அதை நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சொன்ன மாரி நம்ம பழம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அது எல்லாமே வந்து இதில் அழகாக அடுக்கி இதை வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ போகலாம்.
நான் வந்து மாம்பழம் அப்புறம் ஆரஞ்சு அண்ட் இது வந்து சைனீஸ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மல் ஆரஞ்சு வந்து நம்ம கட் பண்ணி அப்படி தானே சாப்பிடணும். பட் இது வந்து நம்ம கையால் பீல் பண்ணி கூட சாப்பிடலாம். இது இருக்க ஆரஞ்சு வந்து குட்டி குட்டியாக இருக்கும் அண்ட் இட்ஸ் மச் மோர் ஸ்வீட்டு தென் தட். பட் சில பழம் வந்து ரொம்ப சவராக இருக்கும், பட் இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து ஸ்பெஷலாக சைனீஸ் நியூ இயர் அப்போ ரொம்ப கிடைக்கும். ஸோ அது வந்து புதுசாக இருக்கும். ஸோ நான் வந்து மற்றபடி நார்மலாக மேங்கோ அப்புறம் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதெல்லாம் அழகாக அடுக்கி எடுத்துகிட்டு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக். இப்படி சும்மா அப்படியே அடுக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதான், எடுத்துகிட்டு கொடுக்கலாம். ஸோ வீட்டில் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அடுத்து நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போக போகிறோம். ஃபங்க்ஷன் வந்து 5:30 மணிக்கு நான் சொன்ன மாதிரி. பட் டைம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 8 ஆக போகுது. நான் இப்போ தான் ஃபங்க்ஷன் வீட்டுக்கே வந்து சேர்ந்துருக்கோம். ஸோ போகலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த நாள் ரொம்பவே நல்லா தான் போச்சுன்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா போய் பிக் பாஸ் பார்ப்பேன். நீ கண்டிப்பாக பார்க்கணும், ஏன்னா விஜய் சேதுபதி எபிசோட் வேறு. ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன். போய் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குறது தான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைங் சம்திங் லைக் திஸ். ஸோ கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.